டிஸ்கோ சாந்திக்கு என்று தனி இடம் எப்பொழுதுமே உண்டு. இதற்கு என்ன காரணம்? 1990களில் நடிகை சில்க் ஸ்மிதாவிற்கு பின் அவர் இடத்தை ஓரளவு எட்டி பிடித்த ஒரே நடிகை என்ற பெருமை இவருக்கு மட்டுமே இருந்தது. சொல்ல போனால் இவரின் பெயரில் டிஸ்கோ என்று இருந்தாலும் முறைப்படி டிஸ்கோ நடனத்தை கற்று தேர்ந்தவர் இவர் அல்ல. அப்படி இருந்தும் இவர் எப்படி ஆடினாலும் அதை டிஸ்கோவாக ஏற்றுக்கொள்ள அந்த கால ரசிகர்கள் தயாராகவே இருந்தார்களாம். அந்த அளவிற்கு தனது கவர்ச்சி நடனத்தால் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய பிற மொழிகளிலும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் இவர். 1985 அறிமுகமாகி சுமார் 10 ஆண்டு காலம் தென்னிந்திய சினிமாவையே கலக்கி 7 மொழிகளில் 900 படங்களுக்கு மேல் நடித்துள்ள டிஸ்கோ சாந்தி அவர்களை ஒரு நடன மங்கையாக பார்த்தவுடன் மயங்க வைக்கும் கவர்ச்சி கன்னியாகவே நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் திரைக்கு பின்னாலான அவரது நிஜ முகம் பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை.